ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சான்சி ஆம்ப் வந்திருக்கு. பவர் ஆம்பிளிஃபையர் B1000 1988 ரிலீஸ், 75 வாட்ஸ் ட்ரூ RMS ஆம்ப். இது 90 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்கும். 8 ஓம்ஸ் டு 16 ஓம்ஸ் வரைக்கும் இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ என்னன்னா நோ சவுண்ட் ஃபால்ட்டில் வந்திருக்கு. ஆன் பண்ணாக்கா சவுண்டு வரல, ரிலே கிளிக் ஆகலை, மீட்டரில் எந்த இண்டிகேஷனும் இல்லை, லோடு கொடுத்ததுக்கான இண்டிகேஷனும் இதில் காமிக்கல. இது ப்ராப்ளம் இருக்குது. என்ன நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்புட் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன். யூஎஸ்பி போர்டில் தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எந்த ரீடிங்கும் காமிக்கல, எந்த ஆப்ரேஷனும் ஆகலை. என்ன நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எஸ்டிகே ப்ரீஆம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் எஸ்டிகே ப்ரீஆம்ப்னா குவாலிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து A1491 C3855 சீரியஸ். ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. இது இப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன்று இந்த எஸ்டிகே ஐசி போயிருக்கணும், இல்லைன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஏதாவது போயிட்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் சர்க்கியூட்ல என்ன ஃபால்ட்டாக இருக்கணும். இது என்ன நம்ம குயிக்காக செக் பண்ணிடலாம், பார்க்கலாம். கண்டினியூட்டி எதுவும் ஆகலை, எதுவும் டெட் ஷார்ட் இல்லை. டயோட் மோட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த டிரான்சிஸ்டர் ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல. இந்த எஸ்டிகே இன்புட்டில் ஏதாவது ஃபால்ட் இருக்கணும். இன்புட்டில் ஃபால்ட் இருந்து இதுக்கு லோடு வராமல் இங்கே ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் கூட ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ்டிகேல ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு பார்த்துடலாம். திரும்ப கண்டினியூட்டி மோடுக்கு போகுது. கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இன்புட் லெவலில் டைரெக்டாக. இது இன்புட்டு, இது அவுட்புட் வந்து லாஸ்ட் பின்ஸு. எப்பவுமே எஸ்டிகேல வந்து இந்த டைப்பு ப்ரீஆம்ப் எஸ்டிகேல அவுட்புட் லாஸ்ட் ஆகும், இன்புட் வந்து மிடிலே இருக்கும். மற்ற ஆடியோ அவுட்புட் எஸ்டிகேல இன்புட்டு லாஸ்ட் பின்லேயும் அவுட்புட் சென்டர் பின்லேயும் இருக்கும். ஸோ இதில் ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல, வேறு எங்கேயாவது தான் ஃபால்ட் இருக்கணும்.
கைஸ் நான் எல்லா காம்பனோட செக் பண்ணிட்டேன். டிரான்சிஸ்டரு, மெயின் டிரான்சிஸ்டரு, எஸ்டிக்கு ஐசி எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ப்ரீ ஆம்பில் இருக்க பவர் மேனேஜ்மெண்ட் ஐசியும் நல்லா இருக்கு. இங்க இருக்க ப்ரொடக்ஷன் சர்க்யூட் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போ நம்ம ஸ்கோப் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க டிரான்சிஸ்டருக்கு வந்து லைன் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க டிரான்சிஸ்டர்ல இருந்து ஆடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. ஸ்கோப்ல மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வோல்டேஜும் வந்து எதுவுமே லீக் ஆகல. பட் ஆனால் ப்ராடக்ட் வந்து எனேபிள்ல தான் இருக்கு. இந்த ஒரு சேனல் இப்படி இருக்கு, இந்த ஒரு சேனலும் கரெக்டா இருக்கு. ஸோ இதுக்கு வர இன்புட் அவுட்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. டிரான்சிஸ்டருக்கு வர இன்புட் அவுட்புட். இப்போ என்ன நம்மளுக்குன்னா இந்த ரிலேல வந்து 12 வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ரிலேல 17 வோல்ட் வருது. ரிலே 17 வோல்ட் வந்து கூட நம்மளுக்கு ரிலே எனேபிள் ஆகல. ஓ பாத்தீங்களா, ரெண்டு பக்கமும் வந்து 17 வோல்ட் வருது. ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு பக்கம் 0 ஆயிடணும். ஆன் பண்ணும்போது ரெண்டு பக்கம் 17 வரும். நம்ம ரிலே எனேபிள் ஆகிற சிக்னல் வந்தவொடனே ஒரு பக்கம் கிரவுண்ட் ஆகும், ஒரு பக்கம் வோல்டேஜ் பாஸ் ஆகிறதாகவும் வரணும். பட் ஆனால் இதில் ரெண்டு பக்கமும் இப்போ வோல்டேஜ் ஆகுது. அப்போனா இதுக்கு இன்னும் ரிலே சிக்னல் வரல. இப்போ ரிலே சிக்னல்னா இந்த ப்ரொடக்ஷன் சர்க்யூட்டை எதை மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ப்ரொடக்ஷன் சர்க்யூட்னா ஃபால்ட்டாக இருக்கும். சர்வீஸ் பேனலில் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் பார்த்துட்டு இது வோல்டேஜ் இந்த ரிலே டிரைவிங் வந்து எந்த இதுலேருந்து வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சர்வீஸ் பேனல். ப்ரொடக்ஷன் சர்க்யூட் இதுதான். இப்போ பாருங்க இந்த ஐசி தான் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. TA7317P ரிலே டிரைவும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. பின் நம்பர் 6 தான் ரிலே டிரைவுக்கான சிக்னல். பட் இந்த ஐசி இங்க இருக்கு பாருங்க, ஆப்போசிட்ல காமிக்கிறேன். இதோ இங்க இருக்கு பாருங்க, பின் நம்பர் 9 வரைக்கும் இருக்கு. இது வந்து வோல்டேஜ் இப்போ பாருங்க 17.4 வோல்ட் கரெக்டா போகுது. பட் ஆனால் பின் நம்பர் 6ல ரிலேக்கான எந்த சிக்னலுமே வரல. இதில் பின் நம்பர் 6ல ரிலே வரல. வோல்டேஜ் இன்னும் போகுது, சிக்னல் இன்னும் போகுது. பட் ஆனால் அவுட்டேஜ் வரல. இந்த ஐசி ஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஐசி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்து ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஐசி தான் இது. TA7317B. இது நான் ஒரு அக்காய் செட்ல இருந்து தான் எடுத்து வச்சேன். ஆனால் இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனு. இது இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க,
திரும்ப ஐசி சால்டர் பண்ணிட்டேன். இதுலேருந்து ஐசி இங்கே இருக்கு பாருங்க. இப்போ இன்புட் கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ரிலே கிளிக் ஆகுதான்னு. ஸ்கோப்லேயும் பார்த்துடலாம். செட் ஆன் ஆயிடுச்சு. ஸ்கோப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிலே கிளிக் ஆயிடுச்சு. ரிலே கிளிக்கிங் எனக்கு சவுண்ட் கேட்குது. பாருங்க, ஸ்கோப்பில் 2 பக்கமும் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பாருங்க, டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸ்பெக்ட்ரமும் நல்லா ஒர்க் ஆகுது. ரிலேவும் கிளிக் ஆயிடுச்சு. இப்போ ரிலே கிளிக்கிங்கில் 2 பக்கமும் கரெக்டாக வருதான்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பக்காவா இருக்கு. இப்போ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் சவுண்ட் வந்துச்சான்னு. கைஸ், என்னோட பயணியர் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். புக் ஷெல்ஃப் 100 வாட்டேஜ் வரைக்கும் அண்ட் 120 வாட்டேஜ் அதில் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டு பாருங்க. ஆன் பண்ண உடனே சிக்னல் வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்கு. இப்படி தான் வரணும். முதல்ல இந்த மாதிரி இல்லை, இப்போ வந்திருக்கு. ரிலே கிளிக் ஆகுதுன்னு பார்க்கலாம். பக்கா ரிலே பக்காவா கிளிக் ஆகிட்டு இப்போ ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, 2 பக்கமும் ஈக்குவலா. சவுண்ட் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு. இது நீங்க நான் யூஎஸ்பி போர்டுல வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கேன். 10 பாயிண்ட்ல தான் இருக்கு. இப்போ அதிகமாக வைக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் இந்த ஸ்பெக்ட்ரமுக்காகவே இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாடலில் வந்து இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னா, டாப் டோரும் பாட்டம் டோரும் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கு. நம்மளால ஈஸியாக சர்வீஸ் பண்ணவும் முடியுது. எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கிளீனாக இருக்கு. இப்போதைக்கு பக்கா ஒர்க் ஆகுது. திரும்ப ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் ரிலே திரும்ப கிளிக் ஆகுதான்னு. கரெக்டாக 15 செகண்ட்ஸ்லேருந்து 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட்ஸ்குள்ளே கிளிக் ஆகணும். செக் பண்ணிடலாம். ஓகே, பக்காவா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கைஸ், இப்போ பாருங்க, நார்மல் சாங் ப்ளே பண்றேன். 7 செகண்ட் மேலே என்னால் ப்ளே பண்ண முடியாது. சாங் மாத்திட்டே இருப்பேன். பஞ்ச் எப்படி இருக்கு, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எல்லாம் பக்கம் ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது தமிழில் பண்ணாக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு டவுட்டில் தான் பண்ணேன். பட் ஆனால் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேஃபாக இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.